எல்லாம் சொத்து பிச்சாச்சு. அந்த லாஸ்ட் சொத்து பிரியாம விட மாட்டா. என் கடைசி மூச்சு வைக்க அந்த சொத்துக்கு நான் போகடவும்டா. டேய் ஏய் வா வாலே நாட்டாம வீட்டுக்கு போலாம். எதா அந்த நாட்டாம வீட்டுக்கு போலாம் வாலே. வாடா வாலே. பஞ்சாயத்துக்கு போ வாடா. வெயில் அதிகமாகுது பாருல, கொஞ்சம் நல்லா விசிறி விடல. ஐயா கம்முனு நான் சொல்றேன், கம்முனு இல்லை, வாய் மூடிட்டு இரு. என்னலே ஐயா முன்னாடி கண்ணாடியா கேட்டில அதை கணக்கு அவங்ககிட்ட 5 லட்சம் அபராதம் வாங்கி குடோன்ல போடல. வாங்கிடலாம் ஐயா. மஞ்சுவின் தலைவரா, ஒரு சொத்து பஞ்சாயத்து ஒன்று தீர்த்து வைங்க தலைவரா. பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் உக்காந்துங்கிறேன். நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக உக்காந்துங்கிறேன். கணக்கு நான் யார் சார்பாக முச்சு விட்டா நம்மளுக்கு கமிஷன் அதிகமாக வரல? 2 பேருமே கேஷ் பார்ட்டி தான் ஐயா. எந்த பக்கம் முச்சு விடலாம். என்ன பஞ்சாயத்தை சொல்லல, சீக்கிரம் முச்சு விட்டான். அந்த சொத்து கொஞ்சம் காட்டல. என்னல இதுலயே பாதி சொத்து காணோம். நான் தாங்க ஐயா பசிக்குதுன்னு கொஞ்சம் தின்னுட்டேன். நீ ஒன்றும் இந்த 10 மாசத்துக்கு ஜட்டி போடாத சொத்துல. நட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு. உட்காரங்கய்யா ஒன்றும் இல்லை. விடல கணக்கு. இந்த நாட்டாம சொன்ன தீர்ப்பு தான் 10 பட்டி 8 ஊருக்கு தீர்ப்புல. இதில் முக்கால்வாசி சொத்து நீ எடுத்துக்கல. நன்றிங்க. கால்வாசி உனக்கு பிச்சு போடல. அவ்வளோதான்ல, பஞ்சாயத்து முடிஞ்சதுல. கணக்கு வண்டி எடுல. ஐயா ஏய் தம்பி, நாட்டாம சொத்து ஆட்டை போட்டு ஊற விட்டு வாடே அவனை பிடிப்போம்.